Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்கான ஒரிஜினல் அஃபிஷியல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் 2024 இந்த வருஷம் நடந்தது பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ 2024ல இந்த வருஷம் நடந்த ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கானது. ஸோ இந்த கொஷின் பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னால் ஆல்ரெடி நம்மளுடைய 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கு. அந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷனில் நாம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்க்கு நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கனாவே போதுமானது. கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் 100க்கு அபோவ் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நீங்கள் தரவாக படித்தாவே போதுமானது. 2 மார்க்காக இருந்தாலும் 3 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு கேட்குறது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். கண்டிப்பாக நீங்கள் 90 மார்க்குக்கு மேலே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறங்க. நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த கொஷின் படித்தா கூட போதும். பட் ஒரு சில நேரங்களில் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே படித்தா மட்டும்தான் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அதை கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து உங்களால் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் 90க்கு மேலே நீங்கள் சர்வசாதாரணமாக எடுக்க முடியும். அதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸை தரோவாக படித்தாவே. சரியா? இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டோட கொஷின் கொஞ்சம் பிளராக தான் இருக்கும். பட் நான் கொஷின்ஸை ரீட் அவுட் பண்ணிடுறேன். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷினில் எனி 3 கேட்டிருக்காங்க. இதில் 2 கொஷின் நம்ம சொன்னது வந்திருக்குது. சரியா? மொத்தம் 5 கொஷினில் 2 மார்க்கில் 2 கொஷின் நம்ம சொன்னது வந்திருக்குது. ஒன்று வாட் இஸ் டேட்டா, இது நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் வாட் ஆர் கால்டு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ், இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 2 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறதுனால உங்களால் 2 மார்க்கில் 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக உங்களால் 2 மார்க்கில் வந்து 4 மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து 3 மார்க் கொஷினில் எனி 3 கேட்டிருக்காங்க. நமக்கு இதில் 4 கொஷின்ஸ் வந்திருக்கு நம்ம சொன்ன கொஷின்ஸ். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜென்ரேஷன், அப்புறம் ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்நார் கேட், அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் ப்ராம் அண்ட் EPROM, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ். இந்த 4 கொஷின்ஸும் நம்ம சொன்னது. ரைட் அ நோட் ஆன் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ விண்டோ நம்ம சொல்லலை. ஸோ இதில் நமக்கு எனி 3 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3மே அட்டன் பண்ணிடலாம். அப்போ 3 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் 9 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட முடியும். 5 மார்க் கொஷினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஷினான இதில் எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம் நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் ஃபைண்ட் 1's காம்ப்ளிமெண்ட் அண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் -98 -135, இதுவும் நம்ம சொன்ன கொஷின். அப்புறம் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர், இதுவும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இதில் இந்த பி கொஷின் இருக்கு பாருங்க, லிஸ்ட் அவுட் த பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் வைல் கிரியேட்டிங் அ யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபார் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஒரு கொஷின் மட்டும் நாம சொல்லலை. பட் இதில் ஐதரார் டைப்பில் கேட்டிருக்கிறதுனால 2 5 மார்க் கொஷினுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்போ இதில் ஒரு 10 மார்க். சரியா? ஸோ இதில் ஒரு 10 மார்க் எடுத்துகிறோம், இதில் ஒரு 9 மார்க் எடுத்துகிறோம், இதில் ஒரு 4 மார்க் எடுத்துகிறோம். 1 மார்க் கொஷின்ஸில் நீங்கள் புக் பேக் தரவாக படிச்சிட்டிங்கனாவே இதில் எப்படி நம்மளால் வந்து ஒரு 9 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக இங்கே 35 மார்க்குக்கு நமக்கு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 35 மார்க்குக்கு நம்மளால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னா ஒரு 3 மார்க்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணிக்கிடுங்க. அப்போ 32 மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியும். இப்போ அவுட் ஆஃப் 70க்கு உங்களால் 64 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு. அப்போ ப்ளஸ் இது கூட நமக்கு ஒரு 30 மார்க்கு இன்டர்னல் மார்க் சேர்த்துட்டாங்க அப்படின்னா 94 மார்க் தாராளமாக என்ன பண்ணலான்னா எடுக்க முடியும். அதுக்கு இந்த கொஷின் பேப்பரே வந்து ஒரு சாம்பிளாக நமக்கு இருக்குது. சரியா? ஸோ தைரியமாக படிங்க. அதில் நான் சொல்லியிருக்கக்கூடியதை அந்த வீடியோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் தரேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப் சர்ச்சில் போயிட்டு 11th கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கல்வி டியூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் நம்மளுடைய வீடியோ வரும். நீங்கள் அதில் கூட போய் பார்த்துக்கலாம். சரியா? தேங்க்யூ.